ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, கவலைப்படாதே. இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும். வாழ்வில் எல்லா நிலையும் மாற வேண்டும். நமக்கான நிலை மாறவே இல்லை. நமக்கு மட்டும்தான் கடவுள் எதுவுமே செய்யவில்லையா? எல்லாருக்கும் நல்லதை செய்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுவும் சாய் லீலை செய்கிறார் என்று ஒவ்வொரு வாட்டையும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் எனக்கு சாய் லீலை செய்தார், அதனால்தான் வந்தேன் இந்த கோவிலுக்கு. சாய் நேற்று என் கனவில் வந்தார், அதனால்தான் வந்தேன். இப்படியெல்லாம் யாரோ சொல்கிறார்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் சாய் லீலை செய்து பார்க்கவில்லை. என் கனவில் கூட வரவில்லை. ஏன் சாய் எனக்கு மட்டும் இந்த துரோகத்தை செய்கிறார்? நான் ஏதாவது விஷயத்தை செய்யாமல் விட்டுவிட்டேனா? துரோகம் செய்து விட்டேனா? இல்லை நானே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டுவிட்டேனா? என் மீது என்ன தவறு இருக்கிறது? நான் எந்த தெய்வத்திற்கும் எந்த குறையும் வைக்கவே இல்லையே. நான் எல்லா தெய்வத்தையும் ஒரே மாதிரி தானே வணங்குகிறேன். சாயி, நான் உங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு தினமும் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி, உங்களை வணங்கி கொண்டு தானே நான் இருக்கிறேன். ஏன் எனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவில்லை என்று நீ புலம்பி தவிப்பது நன்றாக என் காதில் விழுகிறது என்னுடைய தங்கமே. நீ புலம்புவது என்னுடைய காதில் விழுகவில்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. உன்னுடைய குமுறல்கள், உன்னுடைய அழுகைகள் அனைத்தும் என்னுடைய காதல் விடுகிறது. நீ நினைக்கிறாய் நீ அழுவதை யாரும் பார்க்கவில்லை, புலம்புவது எந்த தெய்வத்திற்கும் தெரியவில்லை என்று. நீ புலம்புவது நன்றாக எனக்கு தெரிகிறது. யாருக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன, எனக்கு தெரிகிறதே. உன்னுடைய ஆத்திரம் ஆனது எந்த அளவுக்கு இருக்கிறது. என்னை பார்த்தால் நீ சொல்வாய், சாய் மட்டும் எனக்கு நேராக வந்தார், நான் நன்றாக என் மனதில் இருப்பது அனைத்தையுமே கேட்பேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துரோகம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்பேன் என்று நீ சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு வரும். என்னுடைய தங்கத்திற்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்று. தங்கமே, அழாதே, சிரித்துக்குள் பார்க்கலாம். இந்த சாயாகிய நான் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறேன். உரிமை இருக்கும் இடத்தில் தானே கோபமும் இருக்கும். கோபத்தினால் தானே என்னை திட்டுகிறாய். பரவாயில்லை, எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது உன் மீது. நீ எனக்காக எல்லா விஷயங்களையும் செய்கிறாய். எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் சாயி. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் என்று சொல்கிறாய், அதை செய்கிறாய். சிலர் சொல்வார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். சிலர் சொல்வார்கள், கண்டிப்பாக செய்வார்கள். நீ சொல்கிறாய், நான் நிச்சயமாக அதை செய்து வைக்கிறேன். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு அவமானங்கள். உன்னை பார்த்து சீ அந்தண்ட போ, இங்கே வா, அங்கே வான்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு மரியாதையோடு பேசாமல் எல்லா விஷயத்திலையுமே உன்னை ஏதோ ஒரு குறையை சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு குறையை மட்டுமே சொல்வார்கள். நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு எடுத்து எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாக செய்தாலும் அவர்கள் உன் மீது காட்டுவது குறை மட்டும்தான். இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இப்படி ஏதாவது ஒரு விஷயம். ஆனால் உனக்கு தெரியும், நீ உன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்கிறாய் என்பது உனக்கு தெரியும். அதனால் கவலைப்படாதே. யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக, அதாவது உரிமை என்ற ஒரு வார்த்தை இருக்கும், இங்கு வாங்கள் போங்கள் என்ற வார்த்தை, அதெல்லாம் இல்லாமல் வா போ என்ற வார்த்தையால் பேசி அவர்கள்தான் பணக்காரர்கள் மாறி நீ என்னமோ எல்லாரை விடவும் கீழே இருப்பது போலவும் உன்னை ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துவார்கள். அப்பொழுதுதான் உனக்கு தோன்றும், பணம் இருந்தால் ஒரு மனிதனை எப்படி மதிப்பது என்று கூட தெரியாதா அப்படி என்பது. தங்கமே, உன் வாழ்க்கையிலும் பணமும் செல்வமும் வந்து கொட்டும் நேரம் வந்துவிட்டது. பணமும் செல்வமும் எப்பொழுது வரும்? ஒருவன் நன்றாக உழைத்தார். எப்படி உழைக்க வேண்டும்? உனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். என்ன பிடித்தது? இப்படி நிறைய கேள்விகள் உன் மனம் தோன்றும். உனக்கு பிடித்தது என்றால் உனக்கு எதன் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அதை நீ யோசித்து அந்த விஷயத்தை செய்தாயானால் அது எத்தனை தோல்வி வந்தாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வந்து உன் வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும். நீ இப்பொழுது எதுவுமே செய்யாமல் அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்து கொண்டு அடுத்தவன் ஏதாவது சொல்லி விடுவானோ என்ற பயத்தோடு இருக்கிறாய். அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்து, உன்னுடைய பயத்திலிருந்து வெளியே வந்து உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்து செய். கவலையே படாதே.
எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைகிறோம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்திற்கே கொண்டு வராதீர்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்யும் விஷயத்தில் தோல்வி ஒன்று வந்தால் அதை பார்த்து பயப்படாதீர்கள். அதை வைத்து என்ன தவறு செய்தோம் என்று நினைத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு வாருங்கள். உங்களையே நீங்கள் இன்னும் அதிகமாக முன்னேற்றிக் கொண்டே வாருங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு படி கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள், அப்பொழுது ஒரு தோல்வி வருகிறது என்றால் அடுத்த படி எடுத்து வையுங்கள். அதில் ஏதாவது ஒரு சறுக்கல் இருந்தால் அது எதனால் வந்தது என்று யோசித்து பார்த்து அதை நீங்கள் சரி செய்து அடுத்தடுத்த படியை எடுத்து வைத்து கொண்டே இருங்கள். யாருமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் பயப்படுகிறீர்கள். ஒரு விஷயத்தை செய்வதற்கு பயமே நீங்கள் தான். நீங்கள் ஒன்றே ஒன்று என்னிடம் சொல்லாதீர்கள், எனக்கு அவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது, என் வீட்டில் இருப்பவர்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று யார் மீதும் எந்த ஒரு குறையையும் போடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு யார் மீதும் குறை கூறக்கூடாது. அவன் என்னென்ன செய்வானோ அதை செய்ய வேண்டும். எனக்கு இவர்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது, இவர்கள் ஏதாவது நான் செய்யும் விஷயத்தை பற்றி சொல்லிவிடுவார்களோ, என்னை பார்த்து ஏதாவது கெட்டதாக நினைத்து விடுவார்களோ, அப்படியெல்லாம் நினைக்காதே. உன் வாழ்க்கை நீதான் வாழப்போகிறாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் இதை பேசுவான் இவன் இதை பேசுவான் என்ற வாழ்க்கையில் ஒருவனும் வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது தலை நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறான். அவனெல்லாம் பார்த்தால் யாரையாவது கவனிக்கிறானா? நீயே சொல் தங்கமே. ஒருவன் வசதி வாய்ப்போடு நிற்கிறான், அது மட்டுமல்லாமல் அவன் பெயர் ஊருக்கே தெரிகிறது என்றால் அவன் யாருக்காவது பயப்படுகிறானா? அவனுடைய வேலை என்னவோ அதை செய்கிறான். அவன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவன் உழைக்கிறான். அவன் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டான். அவன் மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டு வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருப்பான். உனக்குள் அதிக திறமை இருக்கிறது, உனக்குள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதை முதலில் கொண்டு வா. அதை கொண்டு வந்து செய்ய ஆரம்பி. அதை செய்ய ஆரம்பித்து விட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிடும். நீ நினைக்கிறாய் எனக்கு எந்த திறமையும் இல்லை என்று. வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் போக்கி சந்தோஷத்தை மட்டுமே இந்த சாயாகிய நான் உனக்கு தருவேன். எக்காரணம் நீ சொல்லியும் இனி என் வாழ்வில் இந்த கஷ்டம் நடக்கிறது அந்த கஷ்டம் நடக்கிறது என்று எந்த காரணம் சொல்லியும் நீ கண்கலங்க விடாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன். தங்கமே, உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் இனி நிறைவேறும். ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். அமைதியும் சந்தோஷத்தோடும் இரு. இந்த சாய் உன்னை இனி கவலையே படவிட மாட்டேன். உன்னுடைய ஏக்கங்கள் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே சரி செய்து என்ன நடக்குமோ அதை நல்லபடியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்பொழுதும் இந்த சாயுடைய கருணை பார்வை எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம்.